தனியார் நிதி நிறுவன ஊழியர் பாதி உடல் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கால்நடைகளை மேய்த்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஆயுதகளம் செங்கல் ஓடையில் கிடந்த அவரது உடலை போலீசார் கைப்பற்றினர். விசாரணையில் உயிரிழந்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள கோட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவா என்பதும் இவர் தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது. ஜெயங்கொண்டம் அருகே கோடாலி கருப்பூரில் ஒரு நபரிடம் கார் பினான்சிற்காக தொகை ரூபாய் 55,000 பெற்றுவிட்டு வேம்புக்குடி அருகே சென்றபோது அவரது செல்போன் சிக்னல் கட்டானது பந்தநல்லூர் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. முன்னதாக கடன் வசூலுக்காக கடந்த 28ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே போன இவரை காணவில்லை என பந்தநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் சிவாவை கொலை செய்தவர்கள் யார், இதன் முழு பின்னணி என்ன என்பன உள்ளிட்டவை குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பெரம்பூர் MKP நகரில் காவல் உதவி ஆய்வாளரை கத்தியால் தாக்கி கொலை செய்ய முயன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி கைது செய்யப்பட்டார். வியாசர்பாடி பீலிகான் முனீஸ்வரர் கோவில் வளாகத்தில் பையுடன் நின்றிருந்த அருண் பாண்டியன் என்பவர் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்த நிலையில் போலீசார் அவரை துரத்தி பிடித்தனர். அப்போது உதவி ஆய்வாளரை கத்தியால் தாக்கி தப்ப முயன்றதும் தெரியவந்தது. மேலும் அவரின் பையில் கஞ்சா உள்ளிட்டவை இருந்தது தெரியவந்தது. பிறகு அவரை பிடித்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பணம் கேட்டு மிரட்டி காரில் கடத்தி வந்த கும்பலிடமிருந்து பெங்களூரு சட்டக்கல்லூரி மாணவரை ஈரோட்டில் தனி ஆளாக ஒரு காவலர் மீட்டுள்ளார். மீட்கப்பட்டவர் பெங்களூரு ஹெப்பால் பகுதியைச் சேர்ந்த முத்துவின் மகன் இஸ்ரவேல் ஆவார். வீடு பார்ப்பது போல மாணவரின் வீட்டிற்கு வந்த 4 பேர் அட்வான்ஸ் பணம் எடுப்பதற்காக ATMற்கு அழைத்து செல்லுமாறு கூறியதை நம்பி உடன் காரில் ஏறியதால் கடத்தப்பட்டுள்ளார். மேலும் அவரது பெற்றோரிடம் 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்ட இருந்ததாகவும் மீட்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார். கோவை ஈரோடு மாவட்ட எல்லையான பெரிய கள்ளிப்பட்டி சோதனை சாவடியில் காரில் வந்த நபர்களிடமிருந்து சந்தேகத்தின் பேரில் மாணவரை காருக்குள் இருந்து வெளியே வரவழைத்ததும் அந்த கும்பல் தப்பி ஓடிய நிலையில் இவை யாவும் அம்பலமானது. கடத்தல் கும்பல் மலையாளத்தில் பேசியதாக கூறப்படும் நிலையில் தனி ஒரு ஆளாக மாணவரை மீட்ட காவலர் ஹரிஷ்குமாரை ஈரோடு SP அழைத்து பாராட்டினார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.